அது. ஒரு பையன் 17 வயசுல வேலைக்கே போகக்கூடாத காலத்துல கல்கத்தால போய் கஷ்டப்பட்டு ஏதோ 20 வயசு நீங்க ஒரு வேலை போயிட்டு தம்பி நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு அவர் திருப்ப கூடாது. எனக்கு ஒரு ஃபிளாட் இருந்து அவளுக்கு கொடுத்துட்டேன் வச்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு உங்களுக்கு அவர் உங்க அப்பாட்ட பேசியிருக்காரு, உங்க அம்மாட்ட பேசியிருக்காரு, உங்க கல்யாணம் சம்பந்தமா நீங்க உங்க வீட்டுல அவன் வந்து படிக்கிற ஏதாவது செய்யட்டும் வீட்டுல பேசியிருக்கீங்களா? யாரும் சொன்னதே கிடையாது. மனசில் படிக்கிற பசங்க பார்த்தா ஒரு அழுகு வரும். சரி இவங்களாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க, நம்மள மட்டும் விட மாட்டேங்க. உங்களை படிக்க வச்சது யாரு? அவங்க தான். தம்பி படிக்க வச்சா. என்ன படிக்க வச்சா? நீ ஆசைப்பட்ட படிப்பா? ஆமாங்க சார். அதை படிக்க வச்சவர் உங்களுக்கு நீங்க அதன் மூலமா கிடைக்கிற அந்த பொருள் அது ஒரு 2 வருஷம் உங்க வீட்டுக்கு கொடுத்தா, அம்மா வீட்டுக்கு கொடுத்துருந்தா ஒரு கொஞ்சம் மூச்சு விட்டு அவர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருப்பார்ல. குறும்பு ஒன்று உண்டு அவனுக்கு, அது இன்னைக்கு என் கண்ணு முன்னால விரியுது, அந்த காட்சியா தெரியுது அப்படின்னா அது எது? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது சார், என் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அவ்வளோ கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் அவங்க கிட்ட மிஸ் பண்றேன். என் தம்பிக்கு தான் அந்த கன்னத்துல குழி விழுவோம். அந்த கன்னத்துல குழி விழுவுறது எல்லாருக்குமே கிடைக்காது. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. எங்க அத்தாட்ட பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட தான் அதை பார்த்தேன். அதை மிஸ் பண்றேன். வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவான். ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். இப்போ அவன் பேசுறதே இல்லை சார். மொத்தம் 3 பேர். என் தம்பி தான் கடைக்குட்டி. கடைக்குட்டிக்குள்ள எல்லா என்னென்ன குறும்புத்தனம் இருக்குமோ எல்லா குறும்புத்தனமும் இருந்துச்சு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அதுக்கும் மேல அவன் என்ன மிஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல, அவனோட அழுகையை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. அவன் சின்ன வயசுல சின்ன சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிச்சி இப்படி கண்ணை புழிஞ்சு அழிவான். அப்படி அழுற தம்பி அவ்வளோ ஜாலியா அந்த அப்படி இருக்க தம்பி எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி 2 பேருக்கும் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னும் சப்போர்ட் என்னால் பண்ண முடியல. இப்பவும் ஃபேமிலி நான் உண்டு, என் ஒய்ஃப் உண்டு, இப்படி தான் நான் ரொம்ப கேவலமான இதில் இருந்துட்டு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டதுனாலேயே நீங்கள் என்னவெல்லாம் இழந்திருக்கிறீர்கள்? எல்லாமே இழந்துடும் சார். லைஃப்பில் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல பிளேயர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு போலீஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். அண்ணன்கள் தான் எல்லாத்தையும் ஆளாக்குவாங்க, அக்காக்கள் ஆளாக்குவாங்கிறது போக உங்களை பொறுத்த வரைக்கும் தம்பிகள் உங்களை ஆளாக்கியிருக்காங்க. தம்பிங்கடா அண்ணன்டா ரொம்ப இழந்திருக்கேன் சார். போலீஸ் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுல ஆசை சார். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். அப்போ 6th படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டு வந்து அம்மா படிக்க போறேன்னு சொன்னேன். எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்க போறேன் அப்படின்னு. கூட பிறந்த அண்ணன் வந்து அம்மாட்ட செலவு கொடுத்தான். அந்த 2500 ரூபாய் வாங்கிட்டு, இல்லடா தம்பி நீ வந்து அண்ணன் கூட வேலைக்கு போயிரு. ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதடா, வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாய் எங்கதான் பாக்குறேன். செங்கச்சூளையில். அப்போ நான் போலீஸ் ஆகணுமா, நான் படிக்க போறேன்னு அழுத. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. இல்லை நீ வந்து வேலைக்கு போ, அண்ணன் கூட வேண்டாம், ஒரு பாப்பா படிக்க வைக்க முடியல, உன்னைய படிக்க வைக்க முடியாது, நீ வேலைக்கு போ அப்படின்னா. நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா சார். அது ஒரு இதை இழந்துட்டேன் சார். படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை சார். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப ஒரு மருக நண்பர்களை பார்ப்போம், கிளாஸ் இருக்கும், டீச்சரு, பாடம் அப்படின்னு. அந்த வயசில் செங்கசூலுக்கு போகிறப்ப அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? படிக்க போகிறவங்க பார்த்தா அழுகு வரும் சார். இப்போ அண்ணன் பையனை இடுப்பில் வச்சிருப்பேன், அவங்க பள்ளிக்கூடம் போகிற பசங்களை பார்க்கும்போது அழுகு வரும். அழுது போதும். லாத்தி குளத்துல ஹைஸ்கூலுக்கு போகிற பசங்க எங்கள் ரோடை தாண்டி தான் போகணும், அவங்கள பார்த்தாலும் அழுகு வரும் சார். சரி அழு உனக்காக நீ அழுவலைன்னா வேற யாரும் அழுவாங்க. அப்படியே அழுது பழகிட்டீங்கன்னா மற்றவங்களுக்காகவும் அழுகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். கிடையாது, மனசில் படிக்கிற பசங்க பார்த்தா ஒரு அழுகு வரும். சரி இவங்களாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க, நம்மளை மட்டும் விட மாட்டேங்கிறாங்களா அப்படிலாம் தோணுது சார். உங்களை பொறுத்த வரைக்கும் தம்பிகள் உங்களை ஆளாக்கியிருக்காங்க. என் தம்பி இதெல்லாம் செஞ்சு என்னை இப்படி ஆளாக்கியிருக்கான். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். தம்பி வந்து என்ன, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா என் தம்பி தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன படிச்சு என்ன வாக்கியிருக்காரு, உங்களை என்னவா ஆளாக்கியிருக்காரு? எழுது அவன் தான் எழுது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? புலவர், பிலிட்டு, டிலிட்டு, எம்லிட்டு, எம்ஏ, எம்எடி, எம்ஃபில், பிஹெச்டி. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். வீட்டில் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் யாரும் ஏற்றுக்கல. என் தம்பி தானே சொன்னா, நீ போய் படி பரவாயில்ல அப்படின்னு சொன்னா. அது நீ பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான்.
அவர் எங்கள் குடும்பத்தில் யாருமே பட்டதாரி கிடையாது சார். என் தம்பி வந்து 9th படிப்பு நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நான் பாத்துக்கிறேன் நான் தான் படித்தேன். அவர் இது வரைக்குமே சார் அவன் 9th வேலைக்கு போகிறான். 12 வயசில் அவன் கையில் கரண்டி பிடிச்சான். இன்னி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அவனுக்கு நான் ஒன்றுமே பண்ணிக்கிறது இல்லை சார். அவன் ஃபேமிலிக்காகவும் என்னோட எஜுகேஷனுக்காகவுமே செலவு பண்ணார். தமிழ்நாட்டில் பல வீடுகளில் தம்பிகள் தலையெடுத்து அண்ணனையும் அக்காவையும் ஆளாக்கின பல கதைகள் உண்டு. அதை தான் பேசிட்டு இருக்கோம். நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. தம்பி தான் என்னை ஆளாக்கினான். எஸ், தம்பி வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி ஜாலியாக இருந்துட்டு இருந்தாங்க. கணக்கே இல்லைன்னு அப்படி வளர்ந்துட்டேன். அந்த வயசில் காலேஜ் படிக்கிற வரைக்கும் 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வேணும், சூப்பர் பைக் தான் வேணும். அந்த மாதிரி ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த பையனு. ஓஹோ அப்படியா சங்கதி? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா மேரேஜ் லைஃப்பில் நிறையா பிரச்சனை வந்துச்சு. அட பாவமே. அப்போது எதையுமே யோசிக்கல. வண்டி 2 வண்டி வச்சுருந்தாரு. 2மே விற்று எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். என்ன கொடுமை சரவணனது. நான் ஒரு 3 வருஷமா எங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? ஏன் கம்ப்ளீட்டா மாறி எல்லாத்தையும் அக்காக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? என்னாலும் என் அக்கா விட்டு கொடுக்க மாட்டானா? அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அவளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. என் கையில என்கிட்ட தெம்பு இருக்கு. கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. எனக்கு வேணுங்கிறத நான் சம்பாதிச்சுக்கிறேன். அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. இல்ல பைக் வரைக்கும் ஓகே, ஆனா சொத்தையுமே டக்குனு எப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு. சம்பாதிச்சுக்கலாங்க. எனக்காகப்பட்ட கஷ்டம் யாகும். நாங்கள் 4 வருஷமா இருக்கோம் சார். ஒன்றா தான் இருக்கோம். எல்லா சொந்தக்காரங்க இன்னும் இங்கே தான் இருக்கு. அந்த கேள்விக்காக இப்போ எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். அக்கா தம்பி பசங்க என்ன அருணா கையில அத்துடுறதுக்கு? இப்போ எல்லாம் 50-50 கதை தானங்க சார் பேசுகிறோம். பொண்ணுங்க நாங்கள் உண்மைதானங்க எல்லாருமே 50. எனக்கு ஆனா உனக்கு இருக்கிற பெரிய மனசு எனக்கும் இல்லை, இங்க யாருக்கும் இல்லை. எனக்கு 50 கொடு, எனக்கு 50 கொடுன்னு கேட்டு வாங்குறோம். அதானே உலக வழக்கம். அதையும் மீறி தேவைப்படும் போது அந்த மனசு வரணும் இல்லைங்க கொடுக்கறதுக்கு. இல்லை அவ எனக்கு என் குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மை பண்ற. கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டு அது போக அவருடைய பங்குலேருந்தும் உங்களுக்கு சொத்தை வித்து கொடுத்துருக்காரு. அவர் திருமணம் ஆயிடுச்சா? சிங்கிளா? நீ என்ன சொல்ற? அவங்க சப்போர்ட்டும் என்னோட வைஃப் தாங்க. அவளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் பக்கம் ஆச்சுங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. ஆச்சுங்க. அவளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவளோட நகையே எடுத்து கொடுப்பா. அவன்தான் மனுஷன். வேண்டாங்கப்பா போதும், நிறைய செஞ்சிட்டீங்க. இதுல இருந்து வந்தா வரோம், இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கு மேல செய்யறது எனக்கே கேவலமா இருக்கு. இதுக்கு மேல வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. வேண்டாம்ப்பா. நம்ம வீட்டுல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த புள்ள முன்னாடி வந்து நான் சும்மா படம் கேட்கற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இதோட நாங்க முடிஞ்சா வாழ்றோம், இல்லைன்னா எங்களுக்கு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு, இல்லைன்னா எங்களுக்கு என்ன எங்க தகுதிக்கு என்ன முடியுமோ நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். அவங்கள மீறி எங்களுக்கு எங்க சந்தோஷம் ஒண்ணுமே இல்லைங்க. பணம் தானே, போனா போயிட்டு போகுது. அப்புறம் நம்மளால சம்பாதிக்கவா முடியாது அப்படின்னு கேட்டாங்க. யார்? உங்க தம்பி ஒய்ஃப். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். உங்களுக்கு தம்பி அமைஞ்சது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. தம்பி ஒய்ஃப் அமைஞ்சதுதான் பெரிய. ஆமா. எஸ், நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும்.